மன்னராக கூடியவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிசு பொருளை கொடுப்பது அவர் மன்னருக்கு ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆமா, அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வருடம் நம்முடைய மக்களுக்கு எல்லாம் வண்ண பட்டாடைகளை, அதாவது சித்திரம் வரைந்த பட்டாடைகளை நாம் வரைந்ததை கொடுக்கலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறார். முடிவெடுத்த பிறகு பாருங்க, நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறார். நாட்டு மக்கள் எல்லாம் அந்த ஆடையை வாங்குவதற்காக வரிசையில் நின்று ஒவ்வொருத்தராக வாங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கே புலவனாக கூடியவனும் அந்த பட்டாடையை வாங்கி செல்கிறான். போனவனுக்கு ஒரு பாருங்க ஒரு ஆசை, நமக்கு என்ன ஓவியம் வந்திருக்குன்னு தெரியவில்லை என்று சொல்லி போற வழியிலேயே தனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பட்டாடையை விரித்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஓரமாக கிழிந்திருக்கிறது. பார்த்தான், ஆகா மன்னர் கொடுத்த பட்டாடையில் ஒச்சம் இருக்கிறதே, மன்னருக்கு சரியில்லையே, கொடுத்தது நன்றாக இருக்காதே என்று சொல்லி இதை மன்னரிடம் போய் தெரிவிக்க வேண்டுமே. சபை முன்பாக போய், மன்னா நீ கொடுத்த பட்டாடை கிழிஞ்சிருக்குன்னு சொன்னோம் அப்படின்னா, ஒருவேளை மன்னருக்கு கோபம் வந்தது என்று சொன்னால் தன் தலை துண்டிக்கப்படுமோ, இல்லை தனக்கு சிறைவாசம் கிடைக்கும் என்ற ஒரு பயம் இருந்தாலும் கூட மன்னருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த புலவன் மீண்டும் போகிறான். அப்பொழுதுதான் கேட்கிறார் அரசர், இப்பொழுதுதானே பட்டாடை வாங்கி சென்றாய், மீண்டும் எதற்காக வந்தாய் என்று கேட்ட பொழுது அப்பதான் சொன்னானா, மன்னா நீ பிறருக்கு கொடுத்த ஆடையிலோ காய் இருந்தது, கனி இருந்தது, பூ இருந்தது, ஆனா எனது ஆடையோ பிஞ்சு இருந்ததுன்னு சொன்னானா. எப்படி பிஞ்சு? ஒரு பழம் பழுக்கிறதுக்கு முன்னால பிஞ்சு துவக்கும், அது ஒரு அர்த்தம். அது கிழிஞ்சு போச்சுன்னா பிஞ்சு போச்சுங்கிறது ஒரு அர்த்தம் உண்டு. இது யதார்த்தமாக இருக்கக்கூடியதை மன்னருக்கு புரிய வேண்டும், சபையில் யாருக்கும் தெரியாவிட்டாலும் கூட மன்னர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாகரிகமாக நாசுக்காக சொன்னானாம். மன்னா நீ பிறருக்கு கொடுத்த ஆடையிலோ காய் இருந்தது, கனி இருந்தது, பூ இருந்தது, எனது ஆடையோ பிஞ்சு இருந்ததுன்னு சொல்லும் பொழுது அப்பொழுது மன்னன் புரிந்து கொண்டானாம். ஆஹா, இவனுக்கு வேறு ஒரு பட்டாடையை கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னேன். பாத்தீங்களா, மகத்துவம் எல்லாம் இந்த மொழிக்கு தான் உண்டு, தமிழுக்கே உண்டு. ஆமா.